நாம் நிலவாறு முழு மனதோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற தருணம் தேவன் கொடுத்த கிருபை. கடந்த 8 மாதங்கள் நம்மை சுகபத்திரத்தோடு பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அநேக கிருபைகளை தந்து சமாதானத்தோடு கூட பலத்தை தந்து இந்த 9வது மாதத்தில் முதல் நாளிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கிருபையை தந்து தினத்திலே அழைத்து வந்தார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாவத்தில் இருந்து விடுதலை ஆண்டவர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஏற்ற நேரங்களிலே உணவை தாரும், உடைமைகளை தாரும். எங்களுடைய இல்லங்களை சுற்றிலும் வேலை அழைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய திருச்சபையை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்திலே வளர ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எத்தனையோ இன்னல்களில் இருந்து, விபத்துகளில் இருந்து, போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் கிருபை தந்ததற்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. எங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை. தகப்பனே, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய பார்வைகள் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்க கூடுமே. ஆனால் ஒரு விசையாய் மன்னியும். ஆண்டவரை ஆராதனை செய்கிற நாங்கள் அன்பான வார்த்தைகளை பேச, பொறுமையோடு பேச ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே, உடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவன். நீர் கொடுக்கிற நீதியில் நான் நிற்பதற்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். உமக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்று சொன்ன
சொன்னால் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். நீ தேவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டாய் என்றால், நீ தேவனுடைய பிள்ளையாக நிலைநிறுத்தப்பட்டாய் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிப்பார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் முழு மனதோடு கேட்கிற பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. தகப்பனே, இந்த 9வது மாதம் இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பாதத்திலே பணிந்து, என்னை மன்னியும், நான் செய்த பாவத்தை மன்னியும், என்னுடைய தவறுகளை மன்னியும், முழங்கால் படியிட்டு முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாகுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிமை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே. ஆமென். எல்லாரும் இந்தவாறு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரே சிந்தையோடு, ஒரே விசுவாசத்தோடு இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த ஆலயத்தில் நான் எதற்காக வந்திருக்கிறேன், எதற்காக என் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தார், எந்த நோக்கத்திற்காக என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக ஓட்டத்திலே கடந்த மாதத்தில் பெரும் விபத்துகள் சூழ்ந்த தருணம், அநேக விபத்துகள் சூழ்ந்த தருணம்,
அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்பதற்காக தகுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் வறுமையாய் நின்று செல்லக்கூடாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் இவ்விடத்தில் நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் இந்த இடத்தில் நிற்க முடியாது. வேத வசனங்களை தியானிக்காமல் இந்த இடத்தில் நிற்க முடியாது. என் தேவனோடு நான் பேசும்படியாக இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வேதனைகளை சொல்லத்தக்கதாக, என்னுடைய பாரங்களை சொல்லும்படியாக, என்னுடைய பலவீனத்தை சொல்லும்படியாக, என்னுடைய கடன் பாரங்களை சொல்லும்படியாக, என்னுடைய பிள்ளைகளுடைய பாரங்களை சொல்லும்படியாக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரை அவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும். நான் ஆவிக்குரிய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் கேட்பதற்காக இந்த இடத்தில் இருக்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், அல்வாவும் ஓர்மையாவும் ஆதியும் அந்தவும் முந்தினவர் பிந்தினவர் ஈசாயின் அடியேறும் யாக்கோபின் சந்ததி மாணவரே, உடைய சமூகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு விசையாய் இறங்குவீராக, ஒரு விசையாய் இறங்குவீராக. நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, நான் தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன். என்னை கட்டி எழுப்பும். எத்தனையோ தருணம் நான் பின்வாங்கி சென்ற பொழுது, எத்தனையோ தருணம் உம்மை விட்டு தூரமாக சென்ற பொழுது, என் தேவன் என்னை தாங்கினீரே. என் தேவன் என்னை வழிநடத்தினீர். உம்முடைய பிள்ளை என்று என்னை விட்டுவிடாமல் என்னை சேர்த்து கொண்ட தருணம் நான் விசுவாசத்தோடு இடத்திலே ஜெபிக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த வரம், என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு கொடுத்த பொக்கிஷம், ஆண்டவரே அவர்களுக்கு நான் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது, என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து என்னை பலப்படுத்தும்படியாக என்னை பாதுகாப்பார்கள். தகுதிப்படுத்தும் தகப்பனே, என் தேவன் சந்ததி சந்ததியாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். உலக பார்வையில் மாத்திரம் அல்ல, உலக வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எழுந்து பிரகாசிக்க, குடும்பமாக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்க, குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்திலே பணியத்தக்கதான கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத எங்களை நல்ல பாத்திரமாக ஆண்டவர் மாற்றும் தகப்பனே. ஒன்றுக்கு உதவாத எங்களை நல்ல பாத்திரமாக மாற்றும். இந்த இவரிடத்தில் கேட்போமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபை கிருபை மாறாத நல்ல
கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தமாக நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. உம்முடைய பலத்தின் நிமித்தமாக நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். நீர் கேடகமாக அரணாக என்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவன், உன்னை முத்திரை மோதிரமாக உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன், அன்று தினமும் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்ன தேவன், நோய்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் என்று சொன்ன தேவன், பாரத்திலிருந்து உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன தேவன், உன்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை ஊற்றுவேன், உன்னுடைய இருதயத்தில் அன்பை ஊற்றுவேன், உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற பாரங்கள் மாறும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது உன்னை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர், யாக்கோபை ஆசீர்வதித்தீர், என்னையும் ஆசீர்வதியும். நானும் உம்முடைய பிள்ளை, நானும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நான் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய ஆலயத்திலே நான் கடந்து வருகிறேன், உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வருகிறேன். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்தும், கிருபையாய் பலப்படுத்தும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்,
கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை தகுதிப்படுத்த என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இந்த இடத்திலே மாதத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவன் நன்மைகளை கொடுத்து தேவன் என்னோடு இடைப்பட்டார் என்ற ஒரு விசுவாசம் அவருடைய வாழ்வில் காணப்படத்தக்கதான கிருபைகளை தான். நான் கடமைக்காக நான் திருச்சபையில் வரவில்லை, நான் கடமைக்காக வரவில்லை என்ற ஒரு உணர்வு எல்லாருடைய இருதயத்திலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்பும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுத்து பலப்படுத்தும், ஒவ்வொரு வயோதிபருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும், பலவீனங்கள் மாறுபடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறோம். சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற பொழுது, வாகனத்திலே செல்லுகிற பொழுது நல்ல முறையிலே பாதுகாத்து ஆண்டவர் மறுபடியும் இல்லத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதான கிருபைகளை தாரும். நல்ல முறையிலே பாடங்களை படிக்க கிருபை தாரும். கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, புத்திர சுவிகாரத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்துவீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஜெபத்திலே தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கடன் பாரத்தோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே பேசும். கடன் பாரம் அவர்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவர் அவர்களுடைய புதிய வழிகளை, புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பீராக. பரமபிதாவே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், அரசு துறைகளை பணிபுரிகிறவர்கள், காவல்துறையிலே, ராணுவத்திலே, ஆண்டவரை மருத்துவ துறைகளிலே ஆசிரியர்களாக இன்னும் கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், முந்திரி தொழிற்சாலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவரை இதர பணியாற்றுகிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், ஆண்டவரை மீன் வியாபாரம் செய்கிறவர்கள், ஆண்டவரை பால் வியாபாரம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் அபரிவிதமான நன்மைகளை கொடுத்து, அபரிவிதமான கிருபைகளை கொடுத்து பலப்படுத்தும். வெளிநாட்டில் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். உழைப்பிற்கேற்ற ஊதியங்களை கொடுப்பீராக. ஆண்டவருடைய அநேகரும் கூட இருந்து வழி நடத்தட்டும். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா சங்கங்கள், குறிப்பாக சண்டஸ்தாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா தலைமை அதிகாரிகளை ஆண்டவர் நல்ல தாளங்களை கொடுத்து பலப்படுத்தும். ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். பலவீனப்பட்டு காணப்படுகிற பிள்ளைகள்
மருத்துவமனையில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் தேற்றும் சுகபத்திரத்தோடு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ரகசியமாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் திருமைதான். ஆண்டவரை ஜெனரேட்டர் வாங்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் ஆண்டவரை தேவைகள் காணப்படுகிறது. ஆண்டவரை பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதி அனுகிரகத்தினால் நிரப்புக தகப்பனே. சபையின் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். சபையின் தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கும்படியாக சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமாவது வாசித்து கேட்ட 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பந்தய சாலையில் ஒருவர் ஓடுகிற பொழுது அந்த பந்தயத்தில் அந்த பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த கிரீடத்தை அவன் தலையில் வைக்க வேண்டும் என்று அவன் ஓடுவான். அவன் பந்தய சாலையில் ஓடுவதற்கு முன்பாக அதனுடைய சரியான வரம்புகளை அவன் அறிந்திருப்பான். அதை பார்த்துக் கொண்டு இன்னொரு பக்கத்திலே அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவனை சைடில் இருந்து நாம் உற்சாகப்படுத்துவோம். ஒரு சிலர் அவன் ஓடுகிறதை பார்த்து சொல்லுவார்கள், இந்த பக்கமாக ஓட வேண்டும், அந்த பக்கமாக ஓட வேண்டும், இப்படி ஓட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு பக்கத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவனுக்கு இந்த 2 பக்கத்தில் 2 சைடில் கேட்கிற சத்தம் அவருடைய காதில் கேட்காது. அவருடைய எல்கை அந்த போட்டியில் அந்த பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் ஓடுகிற அந்த வேகம், அவனுடைய வாழ்க்கையின் முயற்சி எல்லாவற்றோடு அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். கடைசியில் அவன் பரிசை பெற்றுக் கொள்ளுவான். குறை சொன்னவர்கள் இங்கே இருந்து கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, போருக்கு போகிற பொழுது வீரர்கள் எடுக்கிற முயற்சிகள், அவர்கள் செல்லும் போது உற்சாகமாக காணப்படுவார்கள். ஏனென்றால் அந்த போரில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். சோர்ந்து போக மாட்டார்கள். கடைசி துளி இரத்தம் இருக்கிற வரை, கடைசி முயற்சி இருக்கிற வரை அவர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். எனக்கு பின்னால் வருகிற வீரர்கள் அடிபட்டு விட்டார்கள் என்று அவர்கள் அந்த இடத்தில் நின்று விட மாட்டார்கள். என் நாட்டிற்காக, என் தேசத்திற்காக நான் வெற்றி வாரை சூட வேண்டும் என்றுதான் அந்த வீரன் மண் செல்லுவான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குழந்தை பருவம் முடித்து முதலாவது நாம் ஒரு முயற்சி எடுப்போம். என்னது தெரியுமா யாருக்காவது? நாம் எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம். ஒரு சைக்கிள் ஓட்டுவோம். அந்த சைக்கிளிலே
யார் வேண்டுமானாலும் மிதிக்கிற பொழுது அந்த சைக்கிள் முன்னோக்கி செல்லும். யார் அந்த சைக்கிளை மிதிக்கிற பொழுதும் தகுந்த இடத்திலே அது நேராக செல்லும். ஆனால் மிதிக்காமல் பயப்பட்டுக் கொண்டு இருக்க 40-50 வயதானாலும் அந்த சைக்கிளை நம்மால் ஓட்ட முடியாது. வாழ்க்கையில் சைக்கிள் முதல் பாடமாக நமக்கு கற்றுத்தரும். இன்றைக்கு அநேக பேர் வெற்றி வேண்டும், ஆனால் முயற்சி எடுக்க மாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன். எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும், ஆனால் அதற்கு நான் ஒழுக்கமாக இருக்க மாட்டேன். நீங்கள் இருட்டிற்கு பயப்படவில்லை, ஆனால் இருட்டில் ஏதேனும் இருக்கிறதோ என்று பயப்படுகிறீர்கள். இருட்டை பார்த்து பயமில்லை, அந்த இருட்டில் ஏதாவது என்னை பயமுறுத்துகிற, எனக்கு பயத்தை உருவாக்குகிற ஏதாவது இருக்குமோ என்று பயப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் உயரங்களுக்கு பயப்படவில்லை, கீழே விழுந்து விடுவீர்கள் என்று பயந்து விடுகிறீர்கள். இந்த மலையில் ஏறுவதற்கு உங்களுக்கு பயமில்லை, நான் ஏறி விடுவேன், ஆனால் கீழே விழுந்து விடுவேனோ என்று பாதியில் செல்லுகிற பொழுது ஒரு பயம். அருமையானவர்களே, நானாக அதை கணக்கு போடக்கூடாது. முதலில் என்னுடைய வாழ்வு இவ்வளவுதான் என்று இந்த வட்டத்திற்குள்ளாக நான் நின்று விடுவேன் என்று நான் என்னுடைய வாழ்க்கை கணக்கு போடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்காக தான் இந்த பூமியில் உன்னை நான் இந்த நிமிடம் வரை உயிரோடு வைத்திருக்கிறேன். ஆனால் நீ ஓடாமல், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல், கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாமல் இந்த அளவு நான் வாழ்கிறேன் என்று சொன்னார், அது ஆண்டவருடைய குற்றமில்லை, நம்முடைய முயற்சி இல்லாமை. ஏசாயா 58:11 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்தமும் உன்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்தில் பாலைவனத்திலே தண்ணீரை பார்த்தால் கிடைக்காது. அந்த இடத்திலே நீ முயற்சி செய்தால் உன்னுடைய எலும்புகள் மிகவும் ஸ்ட்ராங் ஆகிவிடும், உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் ஸ்ட்ராங் ஆகிவிடும். நீ அந்த இடத்தில் கற்றுக்கொள்ளுகிறதை நீ தோட்டத்திலே பயன்படுத்துகிற பொழுது வற்றாத நீரூற்றை போல அதற்குரிய பலன்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை நாம் பெற்றுக்கொண்டு தோட்டத்திலே நல்ல கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். வெற்றி என்ப ஒரு முயற்சி வேண்டும். 2 குழந்தைகள் 10 குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் ஓடி வருகிற பொழுது முதலாவது வருகிறவன் அந்த லைன் பக்கத்திலே கீழே விழுந்து விடுகிறான். பின்னாக வருகிறவன் அவன் லக்கு ஜெயிப்பதாக இருந்தாலும் எனக்கு முன்பாக பாடுபட்டு ஓடி வருகிறவன் லைன் பக்கத்திலே விழுந்து விட்டான். அவனை முன்பாக கொண்டு செல்ல வேண்டும். அவனுடைய முயற்சியை அவன் மதித்து அவனை தாங்கி முன்பாக அந்த லைன் பக்கத்திலே கொண்டு செல்லுகிறான். அந்த குழந்தையுடைய இருதயத்தில் பகை இல்லை, அந்த குழந்தையுடைய இருதயத்தில் வெற்றி மாத்திரம் இருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்வு என்ற அர்த்தம் வேண்டும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். நீ ஓடுகிற பொழுது கவனமாக ஓட வேண்டும், நீ ஓடுகிற பொழுது சிறப்பாக ஓட வேண்டும். நீ இடர்கள் அடையக்கூடாது. உன்னுடைய பக்கத்திலே உன்னை கிண்டல் பண்ணுவார்கள், எதற்கு போகிறாய், எதற்காக
உனக்கு தேவையில்லை, நீ போக வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அடுத்தவர்கள் இடத்திலே நீ ஓடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே நீ ஓட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கிரவுண்டிலே நீ ஓட வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அடுத்தவர்களுடைய இடத்தில் ஓடி நாம் வெற்றி பெற முடியாது. அடுத்தவருடைய இடத்திலே ஓடி அதை பறித்துக் கொண்டால் அந்த வெற்றி வாளை சரியாக நம்மால் சென்றடைய முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நீ ஓடி வெற்றி பெற வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அந்த கிரீடத்தை பெற்றுக் கொண்டு நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 27:25 வாசிக்கிற பொழுது, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். திடமனதாயிருந்து தேவன் எனக்கு சொல்லப்பட்ட இடத்திலே நான் பிரகாசிக்க வேண்டும் என்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீ தேவனுடைய நாமத்திற்கு உழைக்கும் போது, நீ தேவ சமூகத்திலே நீ காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். அருமையானவர்களே, என்னுடைய தெரிந்த ஒரு நபர், அவருடைய இல்லத்திலே 7 பேர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி, அந்த சகோதரி திருமணமாகிறது ஒரு போதகர். அந்த குடும்பத்திலே கடந்து வந்தார்கள். ஒரு சகோதரன் ஊழியத்திற்கு சென்றான். அடுத்து அந்த வீட்டில் 4 பேர் ராணுவத்திலே பணியாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வந்த பொழுது பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட அந்த குடும்பம் எல்லாரும் ஏளனமாக பேசக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் பட்ட வேதனைக்கு எல்லா பிள்ளைகளும் முத்திரை மோதிரமாக ஜொலிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே அவர்கள் ஓடினார்கள். தேவ சமூகத்திலே அவர்கள் ஓடினார்கள். தேவன் சிறகுகளை போல அந்த இல்லத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியாது? ஏன் நம்முடைய பிள்ளைகள் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கவில்லை? நல்ல முறையில் படிக்க வேண்டியீர்கள். அவர்கள் படித்தார்கள். அந்த இலக்கை அடைய வேண்டும். அதற்குரிய அந்த வாகனத்திலே அவர்கள் ஏறி செல்ல வேண்டும். அதற்கு தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த பயம் இல்லாத அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் நமக்கு இரவு பயம், அந்த இரவு பயத்தை உடைக்கிற பொழுது, அந்த தைரியம் வருகிற பொழுது, நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உனக்கு தேவையான இடத்தை ஆண்டவர் வாங்கி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நிருபம் 27:20 வாசிக்கிற பொழுது, அநேக நாளாய் நான் சூரியன் உதிக்காத சந்திரனை பார்க்காமல் நான் கடலிலே காணப்பட்டேன். அவன் அந்த நேரத்திலே படகிலே பிரயாணம் பண்ணிய தருணத்திலே காற்றின் அழுத்தம், புகையின் அந்தகாரம், அந்த இருளிலே இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அவன் நினைத்திருந்தான். என்னுடைய வாழ்க்கை இதோடு தீர்ந்து விட்டது, நான் காப்பாற்றப்பட மாட்டேன் என்று அவன் நினைத்திருந்தால் அவன் தோற்று போயிருந்திருப்பான். அவனை தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு பக்கம் குடும்பம். அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை, அவர்கள் படித்து எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு பின்னங்கி இருக்கிறார்கள். ஒரு நபரிடத்தில் எப்படி மரியாதை கொடுப்பது என்று தெரியாமல் காணப்படுகிறார்கள். ஒரே வீட்டில் உள்ள பிள்ளைகள் தன்னுடைய சகோதர
தன்னுடைய தம்பி அண்ணா என்று அழைப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, அநேக இடங்களிலே நாம் தோற்று போகிறோம். அநேக இடங்களிலே தோற்று போகிறோம். நம்முடைய சகோதரி அண்ணா என்று அழைப்பதற்கு நாம் வெட்கப்பட்டிருக்கிறோம். பேசிக் தெரியாமல் இருக்கிறோம். குழந்தை முதல் இன்றைக்கு வரை வேதத்தை உயர்த்திக் கொண்டு சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் அதிகமாக இருக்கிறது. அநேக இடத்தில் வெட்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சபையை, பயப்படாதே, உன்னையும் உயர்த்துவார். பயப்படாதே, உன்னையும் உயர்த்துவார். ஆதியாகமம் 45:5 வாசிக்கிற பொழுது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். தேவன் உங்கள் முன்னே என்னை இந்த இடத்தில் அனுப்பினார். யோசேப்புக்கு வேதனை அனுபவப்பட்டது. அவனை விற்று போட்ட பொழுது, அவனை குழியில் தள்ளிய பொழுது, அவனுடைய சகோதரர்கள் பிரிந்து போகிற பொழுது அவனுடைய இருதயத்தில் வேதனை ஊற்றியது. அவன் அவை எல்லாவற்றையும் இருதயத்தில் சுமந்தபடி ஆண்டவர் அவனை பயணித்த அந்த வழியிலே அவன் பயணித்து வெற்றி வாளை சூடி அவன் நிற்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, கொலை முயற்சி செய்த பொழுது, அவனை விற்று போட்ட பொழுது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் அவனை மறந்தார்கள். சகோதரர்கள் அவனை மறந்தார்கள். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் அவனை மறக்கவில்லை. பந்தய சாலையிலே யோசேப்பு தோற்று போகவில்லை. உண்மையான வழியை மனதில் வைத்து அவன் நேர்த்தியான அந்த பாதையில் ஓடிய பொழுது அவன் வெற்றியை கொண்டான். அருமையானவர்களே, சங்கீதம் 32:10 சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. மோசேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை அழைக்கிறான். மோசே சொல்லுகிறான், நான் திக்குவாயன், எனக்கு ஒழுங்கா பேச்சு வராது, ஒருவரை சரியாக அழைக்க முடியாது, ஒருவரை சரியாக பேச முடியாது, இத்தனை ஜனங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னுடைய வார்த்தை கிளியர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை அழைக்கிறேன், உன்னுடைய வார்த்தைக்கு பேச்சாக நான் இருப்பேன், உன்னுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துவதற்கு நான் இருப்பேன். அதே மோசையை கொண்டு 40 லட்சம் பேரை வழி நடத்தினான். அதே மோசையை கொண்டு வழி நடத்தினான். அருமையானவர்களே, ஞானம் இல்லை ஞானம் இல்லை என்று நாம் நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை அவர் மேல் சூழ்ந்த பொழுது 40 ஆண்டுகள் பிரயாணத்திலே வழி நடத்தினார். ஆண்டவருடைய கிருபை இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். மனிதன் வேண்டாம் என்று உதறிய கல்லை ஒரு கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாக என் தேவன் தெரிந்தெடுத்தார். நாம் வேண்டாம் என்று சொல்லுகிற சொந்தங்கள், நாம் வேண்டாம் என்று சொல்லுகிற நண்பர்கள், நாம் வேண்டாம் என்று சொல்லுகிற உறவுகள் ஒரு நாள் உங்களுக்கு தேவை உள்ளதாக காணப்படும். அருமையானவர்களே, யாரையும் நாம் ஒதுக்கக் கூடாது, யாரையும் நாம் வேலைப்படுத்தக் கூடாது. அவர்களும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களையும் ஆண்டவர் நம்மீது படைக்கப்பட்ட ஒரே குடும்பம் என்று நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீ பலவீனனாக இருக்கலாம், நீ பிரயோஜனமற்றவனாக இருக்கலாம், உன்னை பார்க்கிற பொழுது ஒன்றும் இல்லாதவன் என்று உன்னை கேவலமாக பேசலாம். நீ வாழ்க்கையில் ஓடுகிற போது, ஜெபத்தோடு ஓடுகிற பொழுது நீ ஜெபத்தின் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவாய். நீ ஜெபத்தோடு ஓட வேண்டும். உன்னை தாழ்த்தி
தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஓட வேண்டும். உடைய ஜெபம் கேட்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நீ தேவ சமூகத்திலே பாதையில் உண்மையாக ஓட வேண்டும். அருமையானவர்களே, எல்லாரும் Facebookல பார்த்திருப்பீங்க. மும்பையிலே ஒருவர் டீ வியாபாரம் செய்கிறார். மிகவும் ஒல்லியாக இருப்பார். அவருடைய வேஷத்தை பார்த்து எல்லாரும் அவரை கேவலமாக நினைப்பார்கள். அவன் அந்த மாதிரிதான் ஆக்ட் பண்ணுவான். அந்த மனிதனை ஒரு ஸ்லம் ஏரியாவிலே ஜீவித்துக் கொண்டிருந்த ஒருவனை உலகின் நம்பர் 1 பணக்கார பில் கேட்ஸ் அவருடைய கதையில் வந்து தீ பிடித்தான். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய நபராக, செலிபிரிட்டியாக அந்த நபர் காணப்படுகிறார். யார் வேண்டுமானாலும் உயர்த்தலாம். வேதத்திலே பார்க்கிற பொழுது நடக்க முடியாதவர்களை வைத்து ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பேச முடியாதவர்களை வைத்து அற்புதங்களை செய்திருக்கிறார். தைரியமற்றவர்களை வைத்து தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் நம்மால் முடியாது? ஏன் நம்மால் முடியாது? குழந்தை பிறந்த பிறகு பேச தொடங்கிய காலத்தில் இருந்தே ஆண்டவருடைய வசனத்தை பேசி அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையிலே வளருகிறேன். ஏன் என்னால் நடக்க முடியவில்லை? அந்த அச்சீவத்தை பண்ண முடியவில்லை. நம்முடைய சைடிலே ஓட்டம் சரியில்லை. ஓட்டம் சரியில்லை. நம்முடைய பெற்றோர்கள் ஓடுகிறார்கள், நாம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் வேதனையோடு ஓடுகிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள் படுகிற வேதனையை நம்முடைய பிள்ளைகள் அறிவதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உணவுதான் என்பதல்ல, அவர்களுக்கு வாழ்க்கை என்ற பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். திருமணமாகிவிட்டது, உங்களுடைய மகள் அந்த இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன காரியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை கையாள வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறை வேறென்று. புதிதாக நாம் செல்லுகிற பொழுது அந்த வாழ்க்கை முறைக்குள்ளாக வருவதற்கு சற்று காலதாமதம் எடுக்கும். பொறுமையோடு கையாள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் பொறுமையோடு அன்போடு பேச வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளக் கூடாது. ஒரு வீட்டில் கடந்த நாளிலே சென்ற பொழுது சாப்பாடு விஷயத்தில் உப்பு குறைவாக போட்டார்கள், இனிப்பு இல்லை. இப்படி சொல்லுகிறார்கள், உனக்கு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடு, இனிப்பு இல்லைன்னா ஒரு 2 உணவு எடுத்து சாப்பிடு. அதை ஒரு குறையாக எடுத்து வருகிறார்கள். அந்த இல்லத்திலே அன்பு போய்விடுகிறது. அந்த இல்லத்திலே சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் ஓடுகிற பொழுது என் தகப்பன், என் தாய் எனக்காக ஓடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வயநாடு பகுதியிலே ஒரு தகப்பனாருக்கு ஒரு குழந்தை ஒரு லெட்டரை கொடுத்தது. அவர் வெளிநாட்டுக்கு செல்லுகிற பொழுது நான் சொல்லுகிற அந்த தினம் இந்த லெட்டரை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும் என்று அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். 6 மாதம் ஆகிவிட்டது. இந்த மலைச்சரிவிலே தன்னுடைய 3 பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள், சகோதரிகள், மொத்தம் 11 பேர். அந்த வீட்டில் இருந்த வீடு எல்லாம் போய்விட்டது. அதற்கு பின்பு அந்த தகப்பன் அவன் கொடுத்த அந்த பாக்ஸை திறந்து பார்க்கிற பொழுது அந்த தகப்பனுடைய போட்டோ, அந்த பிள்ளையுடைய போட்டோ, ஐ லவ் யூ அப்பா என்று எழுதியிருந்தான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே இல்லை அவர்கள். அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி நொறுங்கி இருக்கும் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஓடுகிறார்கள். பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு லட்சியத்தை அடைய வேண்டும். அவர்கள் படுகிற வேதனை அது, அவர்கள் படுகிற பாடு அது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இருளை பார்த்து பயப்படாதே, இருளை பார்த்து பயப்படாதே. உன்னை பிரகாசிக்க வைப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை தெரிந்தெடுத்தார்.
உன்னுடைய பாதையில் ஓடு, நன்றாக படி. இந்த உலகத்தில் திருட முடியாத ஒன்று படிப்பு. நீ படித்த ஞானத்தை யாராலும் திருட முடியாது. உன்னுடைய திறமையை திருட முடியாது. லட்சியத்தை அடைந்து கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, பந்தய சாலையில் நீங்கள் ஓடுகிற பொழுது கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிற பொழுது அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அந்த கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அருமையான சபையை, அப்படி குடும்பம் பெரிய லெவலுக்கு வர வேண்டும். அப்படி பெற்றோர்கள் பட்ட பாடுகள் உணர்ந்த பிள்ளைகள் அதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். நன்மையின் வழியிலே, நம்பிக்கையின் வழியிலே நாம் செல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஜெபத்திலே தரித்திருந்து விசுவாச ஓட்டத்திலே, ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் ஓடுகிற பொழுது ஆண்டவர் சமாதானத்தையும் ஜீவ கிருபையும் ஜீவ கிரீடத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, என்னுடைய பாதை என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் எங்கு சென்றாலும், இந்த ஆலயத்தில் கற்றுத் தருகிற பாடத்தை, இந்த ஆலயத்தில் கற்றுத் தருகிற விசுவாசத்தை, ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுடைய இரத்தத்திலே கலந்திருக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் படித்து வெற்றி பெறுகிறவனாக திறமையோடு வளரக்கூடிய கிருபைகளை தாரும். திறமையோடு வளரக்கூடிய பலத்தை தாரும். என்னுடைய ஓட்டத்திலே நான் விழுந்து விடக்கூடாது. என்னுடைய சிந்தனைகள் சிதறக்கூடாது. தேவன் கொடுக்கிற அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தாரும். இன்றைய தினத்தில் ஆலயத்திலே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை யூடியூபில் போடுகிற பொழுது பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரை உமக்கு சுத்தமுள்ளவர்களாக நாங்கள் வளர வேண்டும். ஆண்டவரை நல்ல சிந்தையோடு, நல்ல ஞானத்தோடு, நல்ல பயபக்தியோடு ஆண்டவர் கிருபையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளும். பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாரும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும். அம்மா, அற்புதங்களை செய்யும். தகப்பனே, நான் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, நான் ஆலயத்தின் சாட்சியோடு நான் கடந்து வருவதற்கான கிருபையை தாரும். நான் இந்த இடத்தில் செல்லுகிற பொழுது பெருமை அல்ல, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறவராக தேவன் தகுதிப்படுத்தும். அனுகிரகத்தினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். தொடர்ந்து நடைபெறுகிற திருவிழா ஆராதனை ஆசீர்வதி உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலும் நிலத்தில் வல்லமையால் துதிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.